நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கடந்த வாரத்தில் நம்ம எதை தியானிக்க ஆரம்பித்தோம் என்றால், எப்படி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை பற்றி தான் பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது 2 மடங்கல்ல, 100 மடங்கல்ல, 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவங்க சொன்னார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வேத பகுதியை நாம் படிக்க ஆரம்பித்தோம். அங்கிருந்தான் பல காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். 1000 மடங்கு பெருக்கத்திற்கான பல பிரமாணங்களை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார். அந்த பிரமாணங்களை தான் இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செய்தி கூட பார்த்திங்கன்னா போன செய்தியோடு கொஞ்சம் லைட்டாக டச் ஆகும். நீங்கள் அதுக்குன்னு என்னங்க ஃபஸ்ட்டு திரும்பவும் இந்த பழைய செய்திக்குள்ளேயே போகிறீங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். போன செய்தியில் நாம் பேச விட்ட சில விஷயங்களை இந்த செய்தியில் அந்த ரீகேப் பண்ணிடுவோம். அதை அதனால் என்னப்பா முன்னாடி தான் பொருளாதார செழிப்பை பற்றி போதிச்சிங்க, அதில் இதெல்லாம் பேசுனீங்களே, திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறீங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். இந்த 1000 மடங்கு பெருக்கத்திற்கான பல பிரமாணங்களை கருத்தில் வைத்திருக்கிறதுனால அந்த பிரமாணத்தினுடைய வழிகள் சில காரியங்கள் நமக்கு சொல்கிறதுனால நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 1000 மடங்கு பெருக்கத்தை தேவன் பார்த்திங்கன்னா ஏன் சொன்னார் அப்படின்னா, தன்னை வெளிப்படுத்தும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது. ஆகவே தான் அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் பண்ணுறார். இல்லைன்னா அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் ஏன் செய்கிறார், அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அன்றைக்கு நேரத்தில் சபை என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்குன்னு சொல்லி சபை ஒரு காலகட்டத்தில் இதை தள்ளிடுச்சு. நம்ம தள்ளக்கூடாது என்பதற்காக தான் இதெல்லாம் கர்த்தர் நமக்காக எழுதப்பட்ட ஒரு காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவைகளில் நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எல்லா விஷயத்திலும் பெருகணும். 1000 மடங்கு பெருக்கம் என்று சொன்னால் இது ஒரு காரியத்தில் மட்டும் கிடையாது. நம்ம எல்லா பகுதியும் டச் பண்ணுறோம். எல்லா விஷயத்திலுமே, அறிவில், ஞானத்தில், திறமையில், நம்முடைய குடும்ப சமாதானத்தில், குடும்ப ஐக்கியத்தில், சபையின் ஊழியங்களில், பொருளாதார ரீதியிலே, எல்லா காரியத்திலும், ஆரோக்கியம், சுகம் என்று வரும்போது கூட 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சும்மா ஏதோ இந்த ஒரு வாரம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த ஒரு வாரம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இதை பல்ல கடிச்சு ஓட்டிக்கங்க, அப்படி கிடையாது. தேவன் என்ன விரும்புகிறார்னா, எல்லா நாட்களுமே இந்த பூமியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த ஆசையை நம்முடைய ஆசையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நம்முடைய விருப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய சித்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிதான திட்டமாக இருக்கின்றது. ஆகவேதான் நம்ம ஒரு வசனம் படித்தோம் இல்லையா, போன வாரத்தில் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம போன வாரத்தில் காமிச்சு முடித்தோம் இல்லைங்களா. திரும்ப படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பாருங்கள், பயப்படுவார்கள் சொன்ன உடனே நீங்கள் இந்த கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற மாதிரி அது கிடையாது. இது எப்படின்னா, ரெவரண்ட், கனம் பண்ணுவார்கள், மதிப்பார்கள், மரியாதை கொடுப்பார்கள். பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன் மீது கர்த்தருடைய நாமம், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், இந்த பூமியிலே கர்த்தர் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அமைத்து கொள்ளும்போது கர்த்தர் இதெல்லாம் பண்ணுறதாக தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ 1000 மடங்கு பெருக்கத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அப்போ இந்த வசனத்தில் இந்த இப்போ நம்ம படித்த அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் நம்ம என்ன படிக்கிறோம், அங்கே பெருக்கத்தின் பிரமாணங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல பாருங்கள், பெருக்கத்தின் பிரமாணங்களை கர்த்தர் உள்ளடக்கி வச்சிருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல தான் நம்ம டச் பண்ணி பல இடங்களுக்கு நம்ம போக போகிறோம். திரும்பவும் அந்த வசனத்துக்கு போய் படிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம். உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதல் பலனும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அதாவது பிரமாணம் என்று சொன்னாலே அது எல்லாருக்கும் பழிக்கக்கூடியது. அதாவது இந்த பிரமாணம் சின்னவங்க பெரியவங்க அப்படி பார்க்குறது கிடையாது. எல்லாருக்கும் இந்த பிரமாணம் வேலை செய்ய அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சிலர்கிட்ட கீழே உடஞ்சா கால் உடையும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சின்னவங்களும் சொல்ல முடியாது, பெரியவங்களும் சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, இந்த பிரமாணத்தை மதித்தா அந்த பிரமாணம் உங்களை வாழ வைக்கும். பிரமாணத்தை கனம் பண்ணனா அந்த பிரமாணம் நமக்கு கனம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி நம்ம செய்யலைன்னா எல்லாமே தலைகளாக தான் மாற ஆரம்பிச்சிடும். அப்படி செய்யலைன்னா எல்லாமே வேறு மாதிரி தான் போக ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் பெருகின ஆட்கள் எல்லாமே இந்த உலகத்திலேயா இருக்கட்டும், வேத காலகட்டத்திலேயா இருக்கட்டும், பெருகின எல்லா ஆட்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருக்கத்தின் பிரமாணத்தை செயல்படுத்தினாங்க. சும்மா கிடையாது. தேவன் என்ன சொன்னார், பெருக்கத்துக்காக கடவுள் என்ன வச்சிருக்கிறார், அந்த காரியத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது எல்லாரோடையும் இவங்க அதிகமாக கண்ணீர் சேர்ந்துனாங்கன்னு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க ரொம்ப கண்ணீர் வடித்தாங்க அதனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப கண்ணீர் வடித்தாங்க அதனால கிடையாது. ஏன் பெருகினார்கள்? பெருகின எல்லா லிஸ்ட்லையும் நீங்கள் இந்த பைபிளில் பெருகின ஆட்களாக இருக்கட்டும், உலகத்தில் பெருகின ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரும் கண்ணீர் வடித்தாங்க கிடையாது. யாரெல்லாம் இந்த பெருக்கத்தின் பிரமாணத்தை கனம் பண்ணாங்களோ, பெருக்கத்தின் பிரமாணத்தை மதித்தார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்குறாங்க. ஆகவே தான் இன்றைக்கு நாமும் பெருக்கத்தின் பிரமாணங்களை கடைபிடிக்க ஆரம்பிப்போம் என்றால் 1000 மடங்கு பெருக்கத்தை நாமும் இந்த பூமியிலே பார்க்க ஆரம்பிப்போம். சில இடத்துல பாருங்கள், கடவுள் எங்கே என்னை ஆஸ்வதிக்க மாட்டேன்றாருன்னு நம்ம புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் என்ன வச்சிருக்கிறார், அந்த கனம் பண்ணால் போதும், அந்த பிரமாணங்களுக்கு மதிப்பு கொடுத்தா போதும், அந்த பிரமாணங்களை கனம் பண்ணனா போதும், அந்த பிரமாணமே நம்மளை அந்த பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போய் விடும். அப்போ இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் நமக்காகவே இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரே என்கின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆகவே தான் பாருங்கள், இந்த பூமியில் பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் நாம் பெருக்கத்தை அடையக்கூடாது என்பது அவனுடைய திட்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், நம்முடைய வாழ்வு சுகமில்லாமல் போக வேண்டும் என்பது அவனுடைய பிளானாக இருக்குது. அடிக்கடி பாருங்கள், சுகம் இல்லாமல் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறத பார்க்குறோம். இன்னொரு காரியம், பணம் இல்லாமல் போக வேண்டும் என்பதும் அவனுடைய பிளானாக இருக்குது. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் சுகம் இல்லாமல் போய் பணம் இல்லாமல் போய், இந்த 2 விஷயத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறதை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதுதான் பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் வியாதியாக இருந்தாங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் பணம் இல்லைன்னா கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் வியாதி ஆகிக்கிறான். வியாதி ஆகிடல போதும், நம்மளால் இப்போ ஆண்டவருக்காக எளிமை பிரகாசிக்க முடியாது. எந்த ஒரு காரியம் பாரு, ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே சொங்கி படுத்துக்கிட்டு கிடப்போம். வியாதியாக இருக்கும்போது பாருங்கள், கொஞ்சம் ஆக்டிவாக நம்மளால் வேலை செய்ய முடியாது. வியாதியாக இருந்தால் பாருங்கள், அப்படியே தொய்ந்து போயிருக்கும். அப்படியே அதாவது உலகமே இருண்டது போல இருக்கும். பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டது போல இருக்குன்ற மாதிரி வியாதி கொஞ்சம் வந்துட்டாலே பாருங்கள், அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா சர்ச்சுக்கு கூட அவங்களால வர முடியாது. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டால், அது ஏங்க பாஸ்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இழுப்பாங்க பாருங்கள். அப்போ பிசாசுடைய பிளான் என்ன, நம்ம சுகமில்லாமல் ஆக்கி சர்ச்சுக்கு வரக்கூடாது என்பது மட்டும் கிடையாது, 1000 மடங்கு கடவுள் பெருக்கத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த பெருக்கத்தை அடையவிடக்கூடாது என்பதுதான் அவனுடைய பிளானாக இருக்குது. அதே போல் 2வது பணத்தையும் அவன் வாழ்க்கையில் எடுத்து போட்டோம்னா, இல்லாமல் ஆக்கிட்டோம்னா, தரித்திரத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா அவன் எப்படி கடவுளை சேவிக்க முடியும்? அவன் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க முடியும் என்ற ஒரு டார்கெட்டில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை அநேக நேரத்தில் இந்த வியாதி, இந்த பணம் பற்றாக்குறை என்கின்ற சூழ்நிலைக்குள்ளே தள்ளுகின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்குள்ளே உருவாக்கி விடுகின்றான். இதனால் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பைபிள் போடப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம், கவனமாக இருப்போம். அதை எதிர்த்து நின்று நம்ம விரட்ட ஆரம்பிப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை விரட்டுறதுல குறியாக இருக்கணும், பண பற்றாக்குறையை தரித்திரத்தையும் இல்லாமையும் விரட்டுறதுல குறியாக இருக்க வேண்டும். சபையில் என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு இங்கே வீடு இல்லை, உனக்கு பரலோகத்தில் தான் வீடுன்னு சொல்லி அநேக கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமலே ஆக்கிட்டாங்க. உனக்கு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் பரலோகத்துக்கு வந்து பிற்பாடு தான் எல்லாம் அப்படின்ட்டாங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக நம்மலாம் பரலோகத்துக்கு போகணுன்னா அவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்தில் வரணும், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் மரிக்க வேண்டும், ரத்தத்தெல்லாம் சிந்த வேண்டும், எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் நோக்கத்தையும் உடையவராக இருக்கிறார்.
ஏதோ செத்து பரலோகம் போகிறது மட்டும் கடவுளை திட்டம் கிடையாது பாருங்க. இந்த பூமியிலே அவர் பெரிய திட்டம், பிளான், தரிசனம், நோக்கங்கள்லாம் வச்சிருக்கிறார். அதை நிலைநாட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால தேவனுடைய திட்டங்களை நிலைநாட்ட நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆகதான் மனிதனை கீழே தள்ளுற எண்ணங்களை நம்ம தூர தள்ளி போட வேண்டும். தேவன் பெருக்கத்திற்கான பல பிரமாணங்களை வச்சிருக்கிறார், அதை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆகவேதான் பாருங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். போன வாரத்தில் சொன்னோம் இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்கு. வர்த்திக்கன்னா பெருக பண்ணுவார், இன்க்ரீஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். அப்போ நீங்கள் கஷ்ட நிலையில் இருப்பது கர்த்தருடைய திட்டம் கிடையாது, நீங்கள் பெருக பண்ணுவது கர்த்தருடைய திட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணணும், நான் இப்படி தான் இருப்பேன், என் தேவன் இப்படி தான் விரும்புகிறாரு, நான் என் பிள்ளைகளை இந்த பூமியில் வர்த்திக்க பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் இப்படி தான் இருப்பேன் என்ற ஒரு பிளான் பண்ணணும், தீர்மானம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ணங்களை உடையவர்களாகவே இல்லாமல் போயிடுறோம். ஏதோ வாழ்ந்தால் போதும், ஏதோ இருந்தால் போதும், ஏதோ ஓட்டினா போதும், கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம நினச்சிட்டு வரோம். கிடையாது. தேவன் சொன்ன மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, நம்ம அன்னைக்கே கடவுள் பாருங்க, இதுக்காக தான் கடவுள் முதல்ல எங்கே கொண்டு போய் வச்சார், ஆதாமுக்குள்ளே கொண்டு போய் வச்சார். நம்ம முதல்ல எங்கே இருந்தோம், ஆதாமுக்குள்ளே இருந்தோம். ஆதாமுக்குள்ளே இருக்கும்போது கடவுள் ஆதாமுக்கு வாக்கு பண்ணினார். ஸ்டார்டிங்கே பெருக்கத்தை பற்றி தான் வாக்கு பண்ணினார். நீ மனுஷனை கடவுள் ஆஸ்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆஸ்வதிக்கிறார்னா, நீ பழுகி பெருகு. பாருங்கள், முதல் பிளஸிங்கே கடவுள் மனுஷனை பார்த்து பேசும்போது பழுகி பெருகு. அப்போ இது ஆதாம் ஏவாளுக்கு மட்டும் கிடையாது, மனுஷனாக பிறந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன, நீங்கள் பழுகி பெருகுங்கள். முதலாவது பாருங்க, நம்ம ஆதாமுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக பழுகுவோம், பெருகுவோம். அதனுடைய இதில் தான், அந்த மாம்சத்தில் தான் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பிறக்கிற பிள்ளையாக இருக்கட்டும் இல்லைங்களா, எல்லாரும் பாருங்கள் எதற்கு உட்பட்டவர்கள், ஆதாமுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். இதை யார் அறிந்து கொள்கிறாங்களோ அவங்க அதுக்கு நேராக போகிறாங்க. ரெண்டாவது, கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ளே வச்சு கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ஆதாமுக்குள்ளே வச்சு மட்டும் கிடையாது, ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு போய் வச்சு கூட கர்த்தர் பாருங்கள் ஆபிரகாமுக்கு பல ஆசீர்வாதங்களை சொல்லும்போது, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு சொல்லப்போனால் ஒரு ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளாக நம்ம இருக்கிறோம். மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். அப்போ நமக்கு பாருங்கள் ஆசீர்வாதம் பாருங்கள், ஆதாமின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த சரீரத்தினால் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய ஆபிரகாமுக்குள்ளே இருப்பதனாலையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட வார்த்தையும் நிறைவேறுகின்றது. உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, உன் தகப்பன் எப்படியோ அப்படி தான் பிள்ளையும் அப்படின்வாங்க இல்லைங்களா. உலகம் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை பெல சேலன்றாங்க. இதுக்காக சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அப்பனை போலவே தப்பாமல் பிறந்திருக்கிறான் பாவம் அப்படின்வாங்க. ஏன் சொல்கிறாங்க, இந்த உலகம் சொல்கிறாங்க, இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களே அப்படின்னா, நம்முடைய அப்பா ஆபிரகாம், நம்முடைய தகப்பன் ஆபிரகாம், ஆதாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதாமுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதம் நம்முடையது, ஆபிரகாமுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதமும் நம்முடையது. அது மட்டும் இல்லை பாருங்க, இன்னொரு காரியம் பண்ணுறாரு, நம்மளை கொண்டு போய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வச்சுட்டார். பைபிளில் போடப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி ஆகின்றான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. எங்கே கொண்டு போய் வச்சுட்டார், கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டார், அவருக்குள்ளே வச்சுட்டார். அவருக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வேறு மாதிரி ஆக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆதாமுக்குள்ளேயும் கொண்டு போய் வச்சு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஆபிரகாமுக்குள்ளேயும் கொண்டு போய் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளேயும் கொண்டு போய் வச்சுட்டார். என்னதை காமிக்கிறோம், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆதாம் லைனில் வந்தாலும் அங்கேயே ஆசீர்வாதம் இருக்குது, ஆபிரகாமா ரைட்டு அந்த லைனில் ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இன்னொரு லெவல் போய் கிறிஸ்துவுக்குள்ளேயே கொண்டு போய் வைத்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். புது சிருஷ்டி, புதுசாக மாற்றிட்டார். நம்ம பழசு கிடையாது. நம்ம பழைய காரை டிங்கரிங் பண்ணி அங்கங்கே ஒடுக்க விழுந்துருவோம், டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடித்து எப்சிக்கு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டில் கடவுள். இன்னும் சொல்லப்போனால் புது நியூ பிராண்டாகவே மாற்றிட்டார். சொல்லுங்கள், நியூ பிராண்டு. நீங்களாம் நியூ பிராண்டு, நீங்களாம் பகவை சொல்லுங்க, நீங்கள் நியூ பிராண்டு. நீங்கள் டொங்கு விழுந்த
குழி விழுந்த அடிப்பட்ட காரை டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடித்து எஃப்சி பண்ண கொண்டு போகக்கூடிய ஒரு கார் கிடையாது. நீங்கள் நியூ பிராண்டு, நியூ ஷோரூம்லேருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்றால் அந்த விதத்தில் அப்போ நல்லா கவனமாக கேளுங்க. என்ன சொன்னேன்? தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை, அப்பனை உன்னை பார்த்தவங்க அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்மளை கொண்டு போய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வைத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவே உரிச்சு வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி. இப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இப்போ என்னை நீங்கள் பார்க்கறதும் ஒன்று தான், கிறிஸ்துவை பார்ப்பதும் ஒன்று தான். ஏனென்றால் நம்மளை கொண்டு போய் கர்த்தர் எங்கே வச்சுட்டாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்து விட்டார். இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, பிசாசு உங்களை பார்க்கும்போது கூட உங்களை பார்க்கறது கிடையாது, கிறிஸ்துவை தான் பார்க்குறான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா உங்களை பார்க்குறான்? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பிசாசு ஒருவேளை உங்கள் வீட்டை வந்து கதவை தட்டினான்னா, உங்கள் வீட்டில் புகுந்து ஏதாவது உங்களை பண்ணணும்னு நினச்சானா நல்லா கவனமாக கேளுங்க, முதல்ல ஓப்பன் பண்ணுறது கிறிஸ்துவாக தான் இருப்பார். அவன் பேபேன் முழிப்பான், என்னடா நம்ம வந்து தப்பாக வந்துட்டோம், நம்ம வந்து இந்த லியோ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தா லியோ வீட்டை கதவை தட்டினா கிறிஸ்து வந்து திறக்கிறாரே. ஆமாம், ஏன்னா இப்போ கடவுள் என்னை எங்கே கொண்டு போய் வச்சுட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாரு. இப்போ என்னைய பிசாசு பார்த்தா கூட இப்படி தான் பார்க்குறான், என்னைய பார்க்கல, கிறிஸ்துவை தான் பார்க்கின்றான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதாமுடைய ஆசீர்வாதம் நம்முடையது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடையது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு போய் வைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் இப்போ நமக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டார். ஆமென். அப்படியே உள்ள டக் பண்ணி வச்சுட்டார். வந்து எல்லாரும் சொல்லுங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது, ஆதாமின் ஆசீர்வாதம் என்னுடையது, ஆதாமின் ஆசீர்வாதம் என்னுடையது, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடையது, எல்லா ஆசீர்வாதமும் என்னுடையது. ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், 1000 மடங்கு பெருக்கிறதுக்கு கன்ஃபார்ம் கேரண்டி உண்டு. ஏன்னா நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்போ எல்லாம் தலையெழுத்து ஆசீர்வாதம் தான் எழுதிருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடவுள் என்ன உன் மேலே எழுதி வச்சிருக்கிறார், உன் நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நீ 1000 மடங்கு பெருக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆமென். ஆகவே ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது என்பதை புரிந்து கொண்டனா இந்த ஆசீர்வாதத்துக்கான பல கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். அந்த கோட்பாடுகள், பிரமாணங்கள் என்ன என்பதை வந்து இன்றைக்கு முதல் பிரமாணத்தை ஆரம்பிப்போம். அடுத்த வாரம் நேரம் இருந்துச்சுன்னா 2வது பிரமாணங்கள், 3வது பிரமாணங்கள் சொல்லி ஒவ்வொன்றா நம்ம இந்த 1000 மடங்கு பெருக்கத்திற்கான கர்த்தர் வைத்திருக்கின்ற ஒரு முதல் பிரமாணம் என்ன? இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தரை கனம் பண்ணு. இன்னும் எப்படி கனம் பண்ணு? முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தரை கனம் பண்ணுறது, கர்த்தரை கனம் பண்ணுறது உண்மை. ஆனால் எப்படி கனம் பண்ணணுமா? முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. மனதில் கொண்டு போய் நல்லா செட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், வேற எதையும் கிடையாது. வந்து 2வது பலன், 3வது பலனும் கிடையாது, முதற் பலன். அப்போ கனம் பண்ணு என்பதை நம்ம கவனம் செலுத்த போகிறோம். எப்படி கனம் பண்ண வேண்டும்? முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. ஆகவே கனம் பண்ணுதல் எதோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், முதற் பலனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நீ கேட்கலாம், முதற் பலனா என்ன? முதற் பலன் என்றால் தசம பாகம். நான் தான் ஏற்கனவே ஆரம்பிக்கும்போது சொன்னேன், இது கொஞ்சம் பழைய மெசேஜும் கொஞ்சம் டச் பண்ணி தான் வரும். ஆனால் பழைய நேரத்தில் சொல்லாத பல விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகின்றோம். அப்போ முதற் பலன் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இது ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் படிப்போம். 23 யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது பாருங்க, என்ன சொல்றாரு? முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரிலாம் இப்போ ஃபேக்ட்ரி, பல கம்பெனிஸ்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரி என்னன்னா விவசாயம்.
அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக இருந்தது வந்து. அதில் என்ன பண்ண ஆரம்பித்தார், முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஏன் கொண்டு வருவாயாக சொல்கிறாருன்னா, இதை விளைவிச்சதே கர்த்தர் தான்ப்பா என்பதை காண்பிப்பதற்காக. இதை உனக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். இன்னைக்கு வந்து இந்த முதற்கனி வந்திருக்குதே, இதுக்கு காரணம் யார்? கர்த்தர். அவருடைய தயவினால் இதெல்லாம் விளைந்திருக்கிறது. அவருடைய தயவு இல்லைன்னா ஒரு காரியம் கூட உனக்கு விளைஞ்சிருக்காது. அவர் தான் உனக்கு மழையை அனுப்புகிறாரு. நீ தலையிலானா கூட மழை உனக்கு வராது. ஆனால் அவர் தான் மழையை வரிசைக்கு பண்ணுகிறார். அதுதான் என்ன சொல்கிறாரு, கண்ணெல்லாம் கடவுள் மேலே வை, வேறு எது மேலே கண்ணை வைக்காத என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் முதற் பாலனால் கர்த்தரை கனம் பண்ணும்படி முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கொண்டு வருவாயகன்னு சொன்ன பிற்பாடு கர்த்தர் அதை வச்சு ஏதோ பொழப்பு நடத்த போகிறாரா, இல்லை கர்த்தர் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறாரா, இல்லை அதை கர்த்தர் வச்சு சொல்கிறாங்களா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒன்று கொடுத்து அதை பரட்டி இதை பரட்டி ஏதாவது பண்ண போகிறாரா? நல்லா கவனிங்க, அது கிடையாது. என்ன காமிக்க வராரு? இதை வந்து முதற்கனி தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாகனா என்னத்தை காமிக்கிறாருன்னா, இங்கே பாரு, கர்த்தரை நீ எந்த இடத்துல வைத்திருக்கிறாய் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான். உன் வாழ்க்கையில் கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார்? அன்றைய நேரத்தில் பாருங்கள், இந்த தசமபாகம் நம்ம அதிகமாக தசமபாகத்தை சொல்கிறோம். தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக என்னது காமிக்கிறோம்? நாம் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமே உதாரணமே பார்த்தீங்கன்னா இந்த தசமபாகம். தசமபாகம் கொடுக்குறதுனா அவர் ஏதோ வச்சு பரலோகத்தில் வந்து வச்சுக்கிட்டு அது இல்லைப்பா இது வாங்க காசு இல்லை அது வாங்க காசு இல்லைன்னு நம்ம சொல்கிற மாதிரி, இது அங்கே பரலோகத்தில் இந்த டிமாண்டாக இருக்குதுப்பா, இந்த ரோடு போடணும், இந்த 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 தூதனுக்கு இந்த தீபாவளி போனஸ் கொடுக்கணும், அதனால் நீ ஏதாவது கொடுத்தா தான் அங்கே ஏதோ போனஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தசமபாகம் கர்த்தருக்கு முக்கியம் கிடையாது. இந்த தசமபாகம் என்று சொல்வது நமக்கு ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதற்கு முக்கிய அத்தாட்சியே இந்த தசமபாகம் தான். தசமபாகம் கொடுக்குற எல்லாரும் என்னத்தை காமிக்கிறாங்கன்னா, அவங்க என்னத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு தடவையும் தசமபாகத்தை எடுத்து கொடுக்கும்போது என்ன காமிக்கிறாங்கன்னா, அது கொண்டு வந்து போடும்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இங்கே பாருங்கள், கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் இடம் என்பதை காண்பிக்கிறார்கள். இன்னொரு வசனம் படிப்போம். உபாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை படிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயல்களில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக. பாருங்க, இது சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. திரும்ப சொல்கிறேன், பைபிளில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லும் போதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த கரப்பாம்பூச்சி பூரானுக்கு பயப்படுற பயம் கிடையாது. வந்து இது ரெவரண்ட், கர்த்தரை கனம் பண்ணும்படிக்கு, கனம் பண்ண பழகி கொள்ளும்படிக்கு என்ன ஒரு எக்ஸசைஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு, என்ன ஒரு காரியத்தை மோசஸ் கற்றுக் கொடுக்குறாருன்னா, இதை வந்து பழகு. என்ன பழகு? கர்த்தரை கனம் பண்ண பழக கற்றுக்கொடு அப்படின்றார். திரும்ப சொல்கிறேன், நீ பயந்திருக்க பழகும்படிக்கு. இப்போ தசமபாகம் என்பது என்னன்னா, இது வந்து ஒரு பழகு. எதுக்கு பழகுறதுன்னா, கர்த்தரை கனம் பண்ண பழகுகின்ற ஒரு காரியம். ஆமென். நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட ஆரம்பிச்சிட்டா கர்த்தரை கனம் பண்ண நன்றாக பழகி கொள்ளுவீங்க. அதுதான் கனம் பண்ணுவதில் என்பது ஏதோ கும்பிட்டு போட்டு போகிறது கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ போய் கும்பிட்டு போட்டு வந்தால் எல்லாம் சரியாக போய் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து கிடையாது. சில இடத்துல பாருங்கள், நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் இந்த கிராஸ் போட்டிருக்குதோ உடனே செருப்பை கழட்டி போட்டு பண்ணிட்டு போகிறது. வந்து அந்த இடத்துல ஏதோ கும்பிட்டுட்டாவது போகிறது. நான் சொல்லி இன்றைக்கும் சில பேர் இப்படி பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல பார்க்குறோம். வந்து கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த கோயிலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, செருப்பை கழட்டி போட்டு உடனே என்ன பண்ணுவோம், ஒன்று இப்போ கையை வெளுத்து கும்பிடுவாங்க, இல்லை இப்படி போட ஏதோ ஒன்று போட்டுட்டு போவாங்க. பாருங்கள், கவனமாக கேளுங்க. ஏதாவது கனம் பண்ணுறதுன்னா ஏதோ கும்பிட்டு போட்டு போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கனம் பண்ணுதல் என்று வரும்போதே அங்கே என்ன வருது? ஒரு பொருள் வருது. பொருளால் கனம் பண்ணவில்லை என்றால் நம்ம என்னென்னலாம் கனம் பண்ணுறோம் நினச்சிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே
தப்புன்னு நினச்சிக்கோங்க. கனம் பண்ணுதல் என்ற ஒரு காரியம் வந்தாலும் அங்கே என்ட்ரு ஆகுறதுன்னா பொருள். கனம் பண்ணுதல் என்று சொல்ல வெறும் அல்லேலூயா போடுறது மட்டும் கிடையாது. இல்லைங்க, நான் சர்ச்சில் போனேங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுமா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லும்போது நானும் அல்லேலூயா சொன்னேங்க, ஆமீன் போட்டேங்க, தோத்திரன்னு சொன்னேங்க. இல்லை, கவனமாக கேளுங்க. அதோடு நின்று விடுவது கிடையாது. கவனிங்க, ஒரு காரியம் சொல்கிறேன். கனம் பண்ணுதல் என்ற ஒரு சீன் வரும்போதெல்லாம், கனம் பண்ணுதல் என்ற ஒரு காரியம் பைபிளில் வரும்போதெல்லாம் அங்கே அதோடு ஒன்று கூட வந்திருக்குது. முதற் பலன் வந்திருக்கிறது, பொருள் வந்திருக்கிறது. அப்போ எல்லாமே எதை கனம் பண்ணுதல் என்பது எதை சுற்றி இருக்கிறது? பொருளை சுற்றி, முதற் பலனை சுற்றி, தசமபாகத்தை சுற்றி இந்த கனம் பண்ணுதல் வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஒரு காசு இல்லைங்களா? பெரிய காரியமாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அப்போ ஆகவே தான் நம்ம இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு முக்கியமான ஒன்று இந்த பணம், எனக்கு அவசியமான ஒன்று இந்த பணம். ஆனால் இதை தேவ சமூகத்திலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது தான் கர்த்தரை கனம் பண்ணுகின்ற ஒரு இடம் அது ஃபில் ஆக ஆரம்பிக்குது, முழுமை அடைய ஆரம்பிக்கின்றது. என்ன சொல்கிறாரு? என்னை கனம் பண்ணுறதான் எப்படி? உனக்கு எது முக்கியமானதாய் தோன்றுகிறதோ அதை கொண்டு வந்து என் சமூகத்தில் சமர்ப்பணம் பண்ணு, சமர்ப்பி என்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். உபாகம புஸ்தகத்துக்கு போவோம். 26ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் வசனம் படிப்போம். பாருங்கள், அங்கே சில புறமா இந்த முதற் பலனால் கனம் பண்ணக்கூடிய விதத்தை சொல்லி கொடுக்குறார். நம்ம அந்த இடத்துல படித்தோம், பழகும்படிக்கு இந்த பழக்கத்தை எப்படி கொண்டு வராரு பாருங்கள். படிப்போம். நான் கொஞ்சம் இந்த இடத்த முன் நான் கொஞ்சம் படிக்கிறேன். ஏன்னா கண்டினியூவாக கொஞ்சம் சில வசனம் படிக்கணும், நானே படிச்சிடுறேன். படிக்கணும். 26:2 படிக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து சொல்கிறா. முந்தின பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரூட் எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவன் நோக்கி, கர்த்தரைங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அது நம்ம கூட பாருங்கள், அறிக்கையிடுறதில் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு தடவையும் அறிக்கையிட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா? காணிக்கையும் மற்றும் தசம்பாக எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? முதலாவது அறிக்கை பண்ணுறோம், விசுவாச அறிக்கை பண்ணுறோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள், அதை படிக்கிறோம். அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேராக சீரிய தேசத்தானாக இருந்தான். அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்திலிருந்து பரதேசியாக சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்தை திரட்சியான ஜாதியானான். கவனிங்க, இந்த 4ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. அது ஒரு காரியம் சொல்கிறோம் பாருங்க. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். வாங்கி வைக்க கடவன். அதான் என்ன சொல்றாரு? கொடுத்து பணிந்து கொள் என்ற ஒரு காரியத்தை கொண்டு வர்றார். கர்த்தருக்கு பணிவிடை செய்யணுமா, கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா, கொடுப்பது மூலமாக பண்ணு என்று சொல்றாரு. அப்போ தொடர்ந்து படிக்கிறேன். யாரும் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமாய் வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒழுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் மகா பயங்கரங்களும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை விடத்துக்கு அழைத்து பாலும் தேனும் மூடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. நம்ம என்ன பண்ணுறோம்? கை தட்ட சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன் கை தட்ட சொல்கிறோம்? கரங்களை தட்டுவோம், கர்த்தருக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு கை தட்ட சொல்கிறோமா இல்லைங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்காக கொடுப்போம்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? கொடுக்கறது விசனமாக இல்லை, கொடுக்கறது கஷ்டமாக கிடையாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் இவ்வளோ பண்ணியிருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்கிறார், பெரிய கதையை சொல்கிறாரு. நம்ம எல்லாவற்றையும் ஒரே காரியத்தில் கொண்டு முடிக்கிறோம், கை தட்டுறது மூலமாக கொண்டு வரோம். சும்மா கை தட்டுறது கிடையாது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு செயல். சந்தோஷப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை எண்ணி பார்க்க வேண்டும், தேவன் செய்த உதவியை எண்ணி பார்க்க வேண்டும், தேவன் கர்த்தர் எப்படி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி செஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் குறைச்சலில் இருக்கவே மாட்டீர்கள். இன்னொரு வசனம் படிப்போம். லேவியராம் புஸ்தகம் போவோம். லேவியராமம் 26 படிங்க பார்க்கலாம். 26ல் 10-11 வசனத்தை படிங்க.
போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. பாருங்க, இப்படி பண்ணும்போது கர்த்தர் பண்ற ஒரு காரியம், இப்படி செய்யும்போது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது 9வது வசனம் படிக்கணும் பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, இங்கே வருது பாருங்க, பழுகல் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இங்கே நடந்துகிட்டு இருக்குது, மிகப்பெரிய ஒரு காரியம் அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு வசனம் படிப்போம் பாருங்க, என்னாகும் 18:12 படிங்க. என்னாகும் 18:12. அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். கொடுக்கும்போது எப்படி சிறந்தது, சிறந்தது சொல்லுங்க, சிறந்தது, முதல் தரமானது. அதை சொல்றார் இல்லையா, முதற் பலன்களாகிய முதற் பலன் சொல்லிட்டு அப்புறம் உச்சிதமானு சொல்றார். ஃபஸ்ட்டு அப்புறம் பெஸ்ட்டு. உச்சிதம் என்று சொன்னாலே பெஸ்ட்டான ஒரு காரியம், சிறந்த ஒரு காரியம் சொல்கிறார் இல்லையா. முதற் பலன்களாக உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் என்று பேசுகிறத பார்க்குறோம். ஆகவேதான் இதை லேவியனுக்காக கொடுக்கிறார்கள். லேவியனுக்கு கொடுக்கும்போது ஒடுசல் கிடையாது, செகண்ட்ஸு கிடையாது, மீதி கிடையாது, மிச்சம் மீதி எடுத்து போகிறது கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் சொல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஆமென். சொல்றது புரியுதுங்களா? அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, மக்கள் நினைக்கிறாங்க இது பழைய ஏற்பாட்டு காலங்கய்யா, புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்குது, படிங்க. லூக்கா 11:42 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம் மறிக்குழந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. என்ன சொல்றாரு? இதையும் செய்யணும்பா, அதையும் விட்டு விடக்கூடாது, தசமபாகத்தையும் கொடுக்கணும், நீதி நியாயத்தையும் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ சும்மா போட்டுட்டு போகிறது மட்டும், கனம் பண்ணுகின்ற ரீதியில் செய்ய வேண்டும். தசமபாகம்னா இது ஒரு கடமை தீர்ந்துருச்சு, மாதம் 10 ஒன்று கூட இப்போ அது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாம் வெறுப்பு தூக்கி போடுற அப்படி கிடையாது, கனத்தோடு செய்ய வேண்டும். பண்ணுறாங்க, அதில் நீதி நியாயம் கிடையாது. நீதி நியாயம் என்ன? கனம் பண்ணி கொடுக்கின்ற அந்த விதை இல்லாமல் போயிடுச்சே. அதுதான் அந்த நீதி நியாயத்தை கொண்டு வரணும். நீங்கள் பண்ணுறீங்க நல்லது, கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும்? கனத்தோடு நீதி நியாயத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். ஆகவே இது முக்கியமான காரியம் இல்லை அப்படி கிடையாது. இது முக்கியமான காரியமாக இருக்கிறதா இயேசுவே அதை டீல் பண்ணுறார். இயேசுவே அதை சொல்கிறார். இன்னொரு வசனம் படிப்போம், இன்னொரு காரியத்துக்கு கனம் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்காக இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டு வருவோம். உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் சொல்றார், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும், இரண்டாவது நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எப்போதும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, இப்ப கர்த்தரை பற்றி பேசியிருந்தா திடீர்னு எதுக்குப்பா இங்க போனீங்கன்னா இந்த கனம் பண்ணுற லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக கனத்தை பற்றி எப்படி கொடுக்கும், கனம் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக இதையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்கின்றது. என்ன சொல்றாரு? உன் நாட்கள் நீடித்திருக்கணும், நீ நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நாட்கள் நீடித்திருக்க பண்ணணும். கவனிங்க, பெற்றோர்களை உடைய ஒவ்வொருக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? நீங்கள் நல்லா இருக்கிறதும் இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கும் ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல பாருங்கள், மக்கள் பாருங்கள், இந்த சீக்கிரத்திலே இந்த அடக்க ஆராதனை, இந்த ஆறுதல் கூட்டம், இப்படிப்பட்ட நேரத்தெல்லாம் பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை பற்றி தப்பு தப்பாலாம் பேசுவாங்க. கர்த்தர்களை கைவிட்டுட்டாருங்க, அதாங்க தூக்கிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு பிரமாணம். என்ன பண்ணணும்? இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு கடவுள் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். நீடித்த நாட்கள் வாழ முடியுமா? ரொம்ப நாட்கள் வாழ முடியுமா? ரொம்ப நாட்கள் வாழ்றதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்? உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். நீ பூமியில் நல்லாவும் இருப்ப, ரொம்ப நாளும் வாழ்வ, நீடித்த நாட்களாக வாழ்வ. நீதிமான்களுக்கு கடவுள் வைத்திருக்க பிரமாணங்க 70-80 கிடையாது. நீ எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில் வாழணும்,
என்கின்ற காரியத்தை நீ டிசைட் பண்ண முடியும், நீ முடிவு பண்ண முடியும், நீ தீர்மானம் பண்ண முடியும். என்ன தீர்மானம்? உன் தகப்பனும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கவனமையில் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்ன உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் அவங்க காலில் விழுந்து எழுந்திருக்கிறதா கனம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, சில இடத்துல பாருங்க, நம்ம நிறைய இடத்துல பார்க்க பாருங்க, அம்மா அப்பா பார்த்து உடனே போய் கீழே அப்படியே சாஸ்தாங்கம்மா விழுந்து எழுந்திருக்கிறது பார்த்துருக்குறோம். கனம் பண்ணுறதுனா காலில் விழுந்து எழுந்திரிச்சா போதும் கனம் பண்ணுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. என்ன பண்ணுறாங்க, சில பேர் காலில் விழுந்து எழுந்திரிச்சது அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சிச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. ஏதோ கும்பிட்டு போடுறது மட்டும் இல்லை. கனம் பண்ணுறதுனா என்ன படிப்போம். மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் போங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிப்போம். எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. போதும். மோசே என்ன சொல்றாரு? எப்போ உன் அப்பா அம்மாவை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்றார். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இதை எங்கிருந்து மேற்கோள் காட்டுறாரு இயேசு? இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தோடு மேற்கோள் காட்டுறார். ஏன் இந்த பூமி நீ நல்லா இருக்கணும்னா, ரொம்ப நாள் வாழணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுறதுல தான் இருக்குது. கனம் பண்ணாதவன் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு போய் ஊக்கிறாரு பாருங்க. என்னவா கனம் பண்ணல அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்? நிந்திக்கிறவன். தன் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவர்கள், திட்டுறவங்க. நீ நிறைய குடும்பத்தில் பாருங்க, பிள்ளைகளால் பெற்றோர்கள் பெரிய அவதிப்படுறாங்க. நீங்கள் பாருங்க, பிள்ளைங்க திட்டுக்கு நிந்திக்கு அளவே இல்லை, அவ்வளோ காரியம். ஒருவேளை நீங்கள்லாம் பழைய ஏற்பாடு கட்டத்தின்படி வாழ்ந்திருப்பீங்கன்னா அவங்களுக்கு முடிவு என்ன தெரியுங்களா? அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே. எவ்வளோ பெரிய நல்ல வேலைக்குப்பா நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கோம். மோசே காலகட்டத்தில் வாழ்ந்தோம்னா அம்மா அப்பாவை திட்டக்கூட கூடாது, நிந்திக்க கூட கூடாது. கவனிங்க, 11 படிக்கிறேன், நான் படிக்கிறேன். நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எதுவும் உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவன் கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஓட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் வேத வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். கவனமைக்கலைங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்திலையும் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்கிறதுனா கஷ்டமாக இருக்குது. சொல்கிறாங்களா வலிக்குது அப்படின்றாங்களே, அந்த மாதிரி பெற்றவங்களுக்கு உதவி செய்கிறது என்பது அநேகருக்கு கஷ்டமாகவும் இருக்குது. நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம், நிறைய எல்லா குடும்பத்துலேயும் பார்க்குறோம் அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று கணவன் டிஸ்டர்பாக இருப்பார், ஒன்று மனைவி டிஸ்டர்பாக இருப்பாங்க. நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த நாட்கள்லையும் இருக்குது, அந்த நாட்களையும் இருந்துச்சு. அதனால் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட். என்ன பண்ணுறது? அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும், நான் கரெக்டாகவும் நீதி நியாயத்தை எப்படி கரெக்டாக வாழ வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் பரிசேயர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க என்ன ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க. சரிப்பா, நீ உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிற, ஆனால் மனசு இல்லை. ஆனால் இன்னொரு காரியம் பண்ணு, உனக்கு ஒரு ஷார்ட்கட் கற்றுக் கொடுக்குறேன். நீ கொர்பான் காணிக்க போட்டினா உங்கள் அம்மா அப்பாவை கனம் பண்ணினதுக்கு ஈக்குவல். அதுக்கு ஒரு ஆஃபரிங்கை வச்சாங்க. இன்றைக்கி உள்ள பொருத்தனை காணிக்க, அந்த காணிக்க, இந்த காணிக்க, இன்னைக்கு சில சபையில் இருந்து ஏகப்பட்ட காணிக்க லிஸ்ட்டு வைப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி பரிசையில் கொண்டு வந்த ஒரு லிஸ்ட் என்னன்னா கொர்பான் சொல்லக்கூடிய ஒரு காணிக்கை கொண்டு வந்தாங்க. என்ன அந்த கொர்பான் சொல்லக்கூடிய காணிக்கை? அதெல்லாம் கவனிக்கணும். சில இதில் பாருங்கள், இந்த பர்த்டே காணிக்கை, வெட்டிங் டே காணிக்கைன்ற மாதிரி கொர்பான் காணிக்கை என்னன்னா நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். என்ன வேணாம், அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்க வேணாம், ட்ரெஸ் வாங்கி தர வேணாம், சாப்பாடு வாங்கி தர வேண்டாம், அந்த காசை காணிக்கை பெட்டியில் போட்டுரு அப்படின்ட்டாங்க. சில பேர் பாருங்கள், பெற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னா அந்த காலத்தில் கொர்பான் காணிக்கையை சபையிலே வாங்கி கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதை எதிர்த்தார். இவர் நீ என்ன நினைக்கிற, உங்கள் அம்மா அப்பாவை கனம் பண்ணுற ரீதியில் நீ காணிக்கை போட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சு நினச்சிட்டு இருக்கிற? அதல்ல கனம், அது எல்லாம் மரியாதை. உன்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்குறது அதெல்லாம் மரியாதை, அதெல்லாம் கனம். சார் சொல்லுவாங்க ஒன்றும் கொடுக்கலாம் கூட. சில பேர் சொல்ல ஒன்றும் கொடு, ஒரு வார்த்தை சாப்பியான ஒரு வார்த்தை கேட்குறானா நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், அதாவது சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஒரு வார்த்தை வாயை திறந்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா கேட்டால் குறைஞ்சி போயிருவீங்களான்னு சில இடத்துல கேட்பாங்களா? அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை பாருங்கள், அப்பா அம்மாவை கனம் பண்ணுறதுன்னா
ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ மம்மி அப்படி சொல்கிறதில்ல. வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே அனுப்பிட்டா உடனே நம்ம வந்து அவங்கள கனம் பண்ணணும் அர்த்தம் கிடையாது. என்னன்னா இன்றைக்கு ஒருத்தரை கனம் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தேவைகளை சந்திக்கிறீர்களோ, அவங்களுக்கு வேண்டியதை சந்திக்கிறீர்களோ, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறீர்களோ, அன்றைக்கு தான் அவர்களை கனம் பண்ணினதற்கு ஈக்குவல். ஹலோ, புரியுதா? இல்லைங்க, நான் எங்கள் அப்பா காலையில் வச்சு டேடி நல்லா இருக்கீங்களா கேட்டேன். அது மட்டும் இல்லைங்க, சந்திக்கணும், தேவைகளை சந்திக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுடைய பங்கு இருக்கணும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சில பேர்லாம் பாருங்கள், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் என்ன தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் பிள்ளைங்க கையிலேருந்து ஒரு 100 ரூபா வாங்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, என்ன தான் இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு என் பையன் கையிலேருந்து ஒரு 100 ரூபா வாங்கினா அது போதுங்க, என் பையன் சம்பாதிச்சு இதை கொடுக்குறேன்னா அது ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு வாங்க. எங்கே கேட்டிருக்கீங்களா? உலகத்தில் தான் கேட்டிருக்கீங்க, நிறைய கேட்டிருக்கீங்களா? ஏன் என்ன தான் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் பிள்ளைங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்க எடுத்து கொடுக்குற சாப்பாடு, அதை பாருங்கள் கோடி தடவை சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் ஆமாம், அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னா கூட என் பிள்ளை எடுத்து கொடுத்தது இது, என் பொண்ணு எடுத்து கொடுத்தது இது, என் மகன் எடுத்து கொடுத்தது இது. புரியுதுங்களா? கனம் பண்ணுறது என்பது ஏதோ ஐ லவ் யூ சொல்கிறது கிடையாது. கனம் பண்ணுறது என்பது பொருளால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்ற ஒரு காரியம்தான். அப்போ என்றைக்கு பொருளால் நம்ம உதவி செய்கின்றோமோ அன்றைக்கு தான் அவர்களை கனம் பண்ணுவதற்கு ஈக்குவலாக மாறிடும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு ஏதோ இல்லைங்க நான் எங்கள் அம்மா அப்பாவை தான் நேசிக்கிறேன் அப்படி சொல்லாமல், உதவிகளை ஏதாவது உங்கள் பார்ட் என்னதான் இருந்தாலும், என்னதான் பெற்றோர் நமக்கு எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. நம்ம வந்து அவங்க வந்து 1000 கோடிக்கணக்கில் செஞ்சாலும் நம்ம செய்கிற ஒரு 1000 ரூபாக்குள்ளே செய்கிற விஷயம் பெருசாக காலாகாலத்துக்கு பேசப்படுகின்ற ஒரு பேச்சாக இருக்கும். வந்து பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் என்ன நடக்குது தெரியுங்களா? நீங்கள் பூமியில் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்நாட்களும் அதிகமாகும். அதுதான் கும்பிடு போடுறது கிடையாது, போய் காலில் விழுந்துட்டா எல்லாம் சரியாக போச்சுன்னு கிடையாது. பொருளால் கனம் பண்ணுங்கள். ஆமென். ஹலோ, இங்கே இருக்கிற விசுவாசிகளும் செய்தி கேட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகள், உங்கள் பெற்றோரை எந்த அளவுக்கு கனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது கூறுகின்றேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நாளும் வாழ்வீங்க. ஆமென். முடிவு பண்ணுங்க. ஏதாவது மாதத்தில் ரொம்ப செய்யணும்னா முதல்ல மாதத்தில் கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். மாதத்தில் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண, நிறைய நாங்கள் போய் உடனே உங்கள் சம்பளத்தெல்லாம் கொண்டு போய் அப்படியே கொடுங்கன்னு சொல்லலை. கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கனம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எது முக்கியமானதாக தோன்றுகிறதோ அதை பண்ண ஆரம்பிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் போவோம். இங்கே நேரத்தில் செலவு பண்ணாமல் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, போவோம். ஆதியாகமம் 3-4 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். போதும். இங்க பார்க்கிறோம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். பாருங்க, இந்த காயினின் உள்ள இந்த இடத்துல காயினும் சிறந்ததான் கொடுத்தான். சொத்த கத்திரிக்காய் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் உருவாக்கலை. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து உள்ளம் ரொம்ப முக்கியம். காயினின் உள்ளத்தை விட ஆபேலின் உள்ளம் சிறந்ததாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்குற தலையீற்று என்ற முதற் பலன் அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, டைத்து தசமபாகத்து ஈக்குவலாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். தலையீற்றுகளிலும் அவைகளிலும் கொழுமையானவைகளிலும், அதாவது ஃபஸ்ட்டும் பெஸ்ட்டும் இங்கே வருது, ஆதியாகமத்தில் வருது. அவன் உள்ளத்தை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், வேதம் ஆபேலை பற்றி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. விசுவாசத்தை பற்றி போதிக்க எபிரேய ஆக்கின் விசுவாச பட்டியலை ஸ்டார்ட் பண்ணும்போது முத யாரை கொண்டு வந்து முதல் நிப்பாட்டுறாருன்னா, ஆபேலின் காணிக்கையை தான் முதல்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறார். ஏன்? விசுவாசம் அங்கே செயல்படுது. விசுவாசம் எப்படி செயல்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஆமென். நீங்கள் இந்த முதல் தரமானதையும் சிறப்பானதையும் கொடுக்கும்போது உங்கள் விசுவாசத்தை காட்டுகிறீர்கள் கர்த்தர் மேலே. ஆகுதான்
உங்கள் உள்ளத்தில் கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். காணிக்கையும் முக்கியம், காணிக்கையை காட்டிலும் உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளத்தில் கர்த்தரை கனம் பண்ணுறானா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கனம் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் தசமபாகம் காணிக்கை போடுறீங்க, கனம் பண்ணி கொடுக்கிறீர்களா என்பது முக்கியம். படிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். என்ன சொல்றாரு? முதலில் இந்த சம்பவத்தை நிறைய பேசிட்டோம். விதைப்பா இருப்புன்ற பிரமாணத்தெல்லாம் பற்றி பேசும்போது நிறைய பேசணும். இதை பற்றி இதுலேருந்து நிறைய 40 விதமான பாயிண்ட் நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்கிறாரு பாரு, 13ஆம் வசனத்தில், பயப்படாதே. அந்த அம்மாவை பார்த்து பாருங்க, பஞ்ச காலகட்டத்தில் அந்த அம்மா இருக்கிற கடைசி எண்ணெய் கடைசி மாவு சாப்பிட்டு சாகலான்ற பிளானில் போயிருக்கிறாங்க. சொல்கிற முதல்ல வருது, பயப்படாதே பயப்படாதே. சொல்லுங்கள் பக்கத்தில், பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? எப்போதுமே கொடுக்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் பயம்தான் வரும். கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, போட்டுட்டா என்ன பண்ணுறது என்கின்ற ஒரு ஃபஸ்ட்டும் கொடுக்குற எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் முதல்ல என்னன்னா பயம்தான். பயப்படாதீங்க. படிக்கணும் பாரு, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா. பாருங்க, விருந்தாளி மாதிரி வராரு. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் முதல்ல கொண்டு வான்னு சொல்லுவீங்களா? உங்களால் என்ன, நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல வீட்டில் என்ன இருக்குது, என்ன அது உங்களால் என்ன முடியும்? டீ வேணுமா, காஃபி வேணும், உங்களால் என்ன முடியும்? அது போட்டு எது ஈஸியாக முடியும், உங்களால் என்ன முடியும், அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். இவர் சொல்கிறார், இல்லை உங்களுக்கு பாரு, முதல்ல அதை எனக்கு முதலில் அதில் ஒரு சிறிய அடையை பண்ணி என்கிட்ட கொண்டு வா. கவனிங்க, எலியா இங்கே மனுஷிகமாக நினைக்கவில்லை, வேற மாதிரி நினைக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷிகம் என்ன சொல்லுன்னா, நீ ஆசீர்வதிச்சா கொடுப்பா அப்படின்னும். ஆனால் எலியா சொல்கிறாரு, தேவ பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கொடுன்றார். சில சொல்லுவாங்கள்ல, கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கிட்டு அப்புறமேட்டு சர்ச்சுக்கு வரேன், கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கிட்டு அப்புறமேட்டு இதை பண்ணுறேன், கர்த்தனுக்கு இதை கொடுக்கட்டும் அப்புறமேட்டு கொடுக்குறேன்னு வாங்க. ஆனால் எலியா கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் முதல்ல நீ செஞ்சு அதை எனக்கு அதை கொண்டுட்டு வா. என்ன சொல்றாரு? எலியா விதவைக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, நீ கொண்டுட்டு வா, நீ சாக மாட்ட. 14, கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டலும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவனிங்க என்ன சொல்றாருன்னா, நீ சாவறதுக்காக போய்கிட்டு இருக்கிற, நீ சாக மாட்ட. ஏன் சாக மாட்டேன்னா, மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது, அப்புறம் எப்படி சாவ? நீ இதில் கடைசி பங்கு சாப்பிட்டு சாகலாம் நினைக்கிற, சொல்லிட்டு நீ சாக மாட்ட அப்படின்றார் ஆமென். கவனிச்சிங்களா? ஆகவே கொடுக்க வைப்பது என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வைப்பது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுக்குற நேரம் ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். இது ஏதோ உங்கள்கிட்ட பறிக்கிற ஒரு காரியமாக பார்க்கக்கூடாது, கொடுமைப்படுத்துகிற ஒரு காரியமாக பார்க்கக்கூடாது. இது என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் நேரம் என்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். இன்னொரு காரியத்தையும் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். என்ன விஷயம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் எகிப்து என்ற தேசத்தில் இருக்கும்போதே அவங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லி முதல்ல அங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பேசி தான் அவங்கள வெளியே கொண்டுட்டு வர்றார். மிகப்பெரிய ஒரு காரியம். இவங்க கானானில் நுழைய போகிறாங்க. நுழைய போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிடிக்கக்கூடிய ஒரு பட்டணம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது எரிகோ பட்டணம். எரிகோவுக்கு போயிட்டாங்க. நீ ஜெயம் எடுக்க போற, ஆனால் ஒரு கண்டிஷன். கவனிங்க, கானானுக்குள்ளே உள்ள போயிட்ட உள்ள நுழைய போகிறாங்க. நுழைய போகிறதுக்கு முன்னாடி பல அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க இப்போ சொல்கிறாரு, இப்போ நீ ஒரு கோட்டையை பிடிக்க போகிற. எரிகோ இந்த கானான் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கோட்டையை பிடிக்க போகிறோன்னா அது எரிகோ கோட்டையை பிடிக்க போகிற, எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிற. ஆனால் ஒரு கண்டிஷன்.
படிப்போம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குங்க. 19ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சகல, அதாவது நீ எரிகோவை பிடிச்சிருவ, ஏன்னா நான் உனக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தேன்னு முன்னாடியே, அதாவது எகிப்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மோசையை சொல்லி எங்களுக்கு கொடுத்தான் வெளியே கூட்டிட்டு வராரு. யோசுவாவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்தேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. கொடுக்க போறாரு கிடையாது, அவருடைய பார்வையிலேயே கொடுத்து முடிச்ச ஒரு காரியமாக தான் தேவன் பார்க்குறாரு. இப்போ எரிகோவை பிடிக்க போற, ஆனால் பிடிக்கும்போது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றான். என்ன சொல்றாரு? எரிகோவை பிடிச்ச உடனே எரிகோவிலேருந்து பிடிக்கிற போது எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி வருவில்ல பாருங்க. ஒவ்வொரு ராஜாக்கள் யுத்தம் பண்ண போனாலே எல்லாம் ஜெயிச்ச பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போவாங்களா? கிடையாது. என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அவன் மேலே இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிட்டு இருப்பாங்க. அவன் போட்டுரு கோல்டு கிரீடம் அது இது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணுவானுங்க பாருங்க. கலெக்ட் பண்ணி அப்படியே அது அவங்க பொக்கிஷாலையில் கொண்டு போய் அப்படியே வைப்பானுங்க, எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் வைப்பானுங்க. அப்போ கரெக்டாக சொல்லி நீ மொதல் பட்டணத்தை பிடிக்க போகிற. என்ன பட்டணம் பிடிக்கிற? எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிற. நல்லா கவனமாக கேட்டுக்க. நிறைய பட்டணத்தை பிடிக்க போகிற, ஆனால் முதல் பட்டணம் இது ஏன் பட்டணம்? ஏன் பட்டணம்னு என்னன்னா, அதில் எடுக்கிற பொருளெல்லாம் அது என்னுடைய பொருள். அதில் எடுக்கிற வெள்ளி, அதில் எடுக்கிற பொண்ணு, அதில் இருக்கிற வெண்கலம் இரும்பு எல்லாமே அது எனக்குரியது. அதை நீ தொடக்கூடாது. கவனிச்சிங்களா? ஒரு விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க, புரிஞ்சு வச்சுட்டு வாங்க. முதல் ஊர்ல இருந்து எடுக்கக்கூடிய பொக்கிஷம் அது என்னுடைய பொக்கிஷம் என்று கர்த்தர் இங்கு உரிமை பாராட்டுறதை பார்க்குறோம். இன்னும் நிறைய பட்டணத்தை அடுத்து 1 by 1 பிடிக்க போறாங்க. ஆனால் முதல் பட்டணத்தில் வரக்கூடிய வெள்ளி பொண்ணு இரும்பு வெண்கலம் எல்லாமே சொல்லிட்டு இருக்க பாரு, இதை நீ தொடக்கூடாது, இதில் கை வைக்கக்கூடாது, இது என்னுடையது அப்படின்றார் ஆகவே என்ன பண்ணாங்க? இந்த வார்த்தையை கேட்டு யோசுவா அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் தேவன் அங்கே சில பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறாரு. துதிக்கிற பிரமாணத்தை கற்று வைத்து துதிக்கிறாங்க. துதிக்கும் போது எரிகோ அலங்கம் விழுந்து விழும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே மிகப்பெரிய ஜெயம் எடுக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மிகப்பெரிய ஒரு ஜெயம். ஆச்சு பாருங்க, அதெல்லாம் ஒரு கண்கொள்ளா, அதாவது வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத ஒரு காரியம். அப்படியே அதாவது மதில் சுவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ள சரித்திர ஆராய்ச்சி அப்படியே அவ்வளோ பெரிய மதில் அப்படியே உள்ளே போயிடுச்சு. கவனிச்சிங்களா? இந்த பக்கம் விழுந்தாலும் கொஞ்சம் யோசிப்பார், நடந்து போயிட்டு இப்படி விழுந்தே யார் மேலே விழுவோம்? அவங்க மேலே விழுந்து கடவுள் பாருங்க எவ்வளோ கரெக்டாக பண்ணுறாரு. இந்த பக்கமும் விழுவோம், அந்த பக்கமும் கரெக்டாக அப்படியே நேராக அலாக்கா அப்படியே சென்டரில் கொண்டு போனார் பாருங்க. உள்ளே போய் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறாங்க, ஜெயம் எடுக்கிறார்கள். அங்கே நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், 7ஆம் அதிகாரம் போய்க்குவோம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டின வாசலின் வெளி துவக்கி செப்பாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம், ஆனால் நலமாயிருக்கும். போதும், கவனமாக கேளுங்க. என்ன நடக்குது அப்படின்னா, 2வது பட்டணம் ஆயி. முதல் பட்டணம் என்னதுங்க? எரிகோ. எரிகோவை பிடிக்கும்போது கர்த்தர் என்ன கட்டளையிட்டார்? கண்டிஷன் என்ன சொன்னார்? இங்கே பாரு, இதில் இருக்கிற வெள்ளி பொண்ணு வெண்கலம் இரும்பு எல்லாமே அது என்னுடையது, அதை கை வைக்கக்கூடாது, தொடக்கூடாது, அதெல்லாம் பரிசுத்தம், அது தேவனுடைய காரியத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னார். ஆனால் அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆகான் என்று சொல்லக்கூடியவன் அங்கிருந்து பல காரியத்தெல்லாம் திருடி வைக்க ஆரம்பித்தார், எடுத்துக்கிட்டார். யாருக்கு தெரியும், யாரும் நம்மளை பார்க்கலன்னு சொல்லி அவன் என்ன பண்ண, எடுத்துக்கிட்டு தான் கூடாரத்தில் போய் மறைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டான். யாருடையது எடுத்துக்கிட்டு? தேவனுடையது எடுத்துக்கிட்டு.
தசம பாகத்தை எடுத்துக்கிட்டு முதல் தரமானதை எடுத்துக்கிட்டு அதில் திருடி என்ன பண்ண ஆரம்பித்தான்னா அவன் வீட்டில் போய் வைக்க ஆரம்பித்தான். அதனால நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த ஆயி பட்டணத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த இடத்துல பார்க்குறோம், அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். யோசிச்சு பாருங்க, என்னய்யா எரிகோ ஜெயிச்சாச்சு, அடுத்து ஆயி பட்டணத்தை பிடிக்கணும். ஆனால் ஆயி பட்டணத்தை பிடிக்க போகணும்னு நினச்சா நம்ம ஆட்கள் தோத்து போயிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம், என்ன காரியம்னு சொல்லி இவங்க பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசுவாவை புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் படிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் 8 ஆண்டவர் இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுதும் நான் என்ன சொல்லுவேன், கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். என்ன பண்ணிட்டான், தசம பாகத்தில் கையை வச்சுட்டான். முதல் பட்டணத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு வெண்கலாம் என்னுடையதுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆனால் அதை ஒருத்தர் திருடிட்டான். பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. சொல்லிட்டாரு, இங்க பாரு, உனக்குள்ள ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இது என்னுடையதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை எடுத்து திருடி வச்சிருக்கிறான். முதல்ல நீ அவனை கண்டுபிடி. அதே மாதிரி பாருங்க, படிக்கிறோம் பாருங்க. அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகு காட்டினார்கள். அப்பொழுது சாபத்திடானார்கள். நீங்கள் சாபத்திடாத உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணவிட்டால் இனி உங்களோட பாருங்க, இதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு. இங்கே பாரு, இதை உங்கள்கிட்ட எடுத்து இந்த பக்கம் கொண்டு வரலன்னா நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன்றார். எழுதுரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி செய்ய சொல்ல வேண்டியது என்னவென்றால், 4 தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலில் சாபத்தினானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தினானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேர். என்ன மாதிரி நடக்குது பாருங்க. எவனை செக் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹேக்கர்ஸ்லாம் இல்லை, அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஹேக்கர்ஸ்லாம் உருவாக்குறாரு பாருங்க கர்த்தர். அப்பொழுது சாபத்தில் எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தர் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியால் அவனும் அவனுக்குள்ளே யாவும் அக்கினியில் சுட்ட வைக்கப்பட கிடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேல் கோத்திர கரெக்டாக பண்ணுறாரு. பண்ணும்போது நடக்கிறது 19ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காது என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமாம், மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னென்ன பிரகாரமாக செய்தேன், அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சான் அப்படின்லாம் சொல்கிறார். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? கர்த்தர் அதில் கரெக்டாக இருக்கிறார். முதல் தரமானது என்னுடையது. இங்கே சரி நீங்கள் நினைக்கலாம், இங்கே இதை வச்சே நாங்கள் பண்ண போகிறாரு. விஷயம் என்னன்னா, கனம் பண்ணுறீங்களா? நான் சொன்ன வார்த்தையை கனம் பண்ணுனியா? அதாவது மரத்தின் கனியே சாப்பிடாதன்னாரு, மனது சாப்பிட்டான், சாப்பிட்டது பெரிய பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன அந்த இடத்துல என்னன்னா, என் வார்த்தையை நீ கனம் பண்ணனியா, அதான் முக்கியம். என்னங்க சாப்பிட்டது பெரிய குத்தமாங்க, சாப்பிட்டது பெரிய தப்பாங்க, சாப்பிட்டது பெரிய பாவமாங்க, என்னங்க அந்த இடத்துல சாப்பிட்டது, திரும்ப சொல்கிறேன், சாப்பிட்டது குத்தமோ பெரிய பாவமோ கிடையாது. அந்த இடத்துல நடந்தது என்ன? கர்த்தரை கனம் பண்ணாதது தான் பாவம், மதிக்காது பாவம், மரியாதை கொடுக்காததான் பாவமாக கருதப்படுகின்றது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம போனதான் பெரிய பாவமாக கருதப்பட்டது. சரி, 8:2 படிங்க பார்க்கலாம். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். ஓகே, அதை சொல்லிட்டார். இப்போ கண்டுபிடிச்ச பிற்பாடு ஜெயத்தை கொடுக்கிறார் கர்த்தர். திரும்ப ஆயி பிடிக்கிறாங்க. படிக்கப்போம். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்றாரு? முதல் பட்டணத்தை என்கிட்ட கொடுத்துரு, 2வது பட்டணத்தை நீ எடுத்துக்க அப்படின்ட்டார். இங்கே வருப்பா, நீ உலக தைத்த என்கிட்ட கொடுத்துரு, மீதி எல்லாம் உன்னுடையது அப்படின்ட்டார். யோசிச்சு பாருங்க. இனிமேல் நீ எந்த பட்டணத்தை பிடிச்சாலும் அந்த பட்டணத்தில் இருக்கிறது எல்லாமே சொல்ல உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம், பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடை வை என்றார். கவனமாக கர்த்தர் பாருங்க,
அவரை கனம் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பதில் தேவன் அவ்வளோ அக்கறையாக இருக்கிறார். அதான் நானும் ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக பேசிட்டு வரேன்னா, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணினால்தான் வாழ்விலே குறைவை பார்க்க முடியாது, நிறைவை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. யார் யாரெல்லாம் ஷார்ட்டேஜ், யார் யாரெல்லாம் குறைவு இருக்கிறாங்களோ, நான் சொல்கிற கர்த்தருக்கு கொடுக்கின்ற கனத்தில் அங்கே குறைபாடு வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கிற ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் குறைவுபட்ட ஒரு காரியம் இருக்கும் என்றால் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். நான் கர்த்தரை கனம் பண்ண கணத்தில் எங்கே குறைவு வச்சேன், எந்த இடத்துல கர்த்தரை மதிக்காமல் போனேன், எந்த இடத்துல கர்த்தருக்கு மரியாதை கொடுக்காமல் போனேன், எந்த இடத்துல கர்த்தரை முதலாவது வைக்காமல் போனேன் என்பது சற்று சிந்திச்சு பார்த்தாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். எல்லாமே வந்து புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு, கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆமென். அவதான் பாருங்க, முதல் காரியத்தை எடுத்து உங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு மீதி எல்லாம் நீ எடுத்துக்க. எவ்வளோ பெரிய அற்புதமான கோட்பாடு கர்த்தர் யோசுவா புஸ்தகத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆகாய் புஸ்தகம் போவோம், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகாய் 2:15. சகரியாவுக்கு முந்தின புஸ்தகம் படிக்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு முதல் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விசப்பனினாலும் கல்மலையினாலும் உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இந்த இடத்துல பாருங்க, அஸ்திபாரம் போட்ட போது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ அப்போ எப்படி என்னை கனம் பண்ணலையோ அதே மாதிரி நீ கனம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்று முதல் பாருங்கள், இது கூட பாருங்கள் கண்டினியூ பிளெஸிங். பைபிளில் இருக்க எல்லா வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள்லாம் வந்து அன்றோடு நின்று விடுவது கிடையாது, தொடர்கின்ற. இன்று முதல் நாளைக்கு எடுத்தாலும், நாளைக்கு எழுந்திரிச்சாலும் கர்த்தர் சொல்லுவார் இன்று முதல், நாளைக்கு எழுந்திரிச்சாலும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் ஆசீர்வாதங்க. இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி அவரை கனம் பண்ணுறது இருக்குது. ஆகதான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லு, கர்த்தரை கனம் பண்ணினால் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டுமா? ஒரே வழி அவரை கனம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆமென். நீங்கள் கனம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு கனம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். நான் இன்னைக்கு சபையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சபையே கர்த்தரை கனம் பண்ணேன். நான் சொல்ல ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். 1000 மடங்கு பெருக்கத்தை பார்ப்பீர்கள். 1 தீமோத்தேயு போவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க. கர்த்தரை கனம் பண்ணுறதை பார்த்தோம். இந்த இடத்துல 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் பார்ப்போம் பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, நன்றாய் விசாரணை செய்கிற யாரு? மூப்பர்கள். அந்த காலகட்டத்தில் சபையின் போதகர்கள். அந்த காலகட்டத்தில் சபையின் போதகர்களான ஒவ்வொரு சபைக்கு எல்டர்ஸை பவுல் அங்கே உருவாக்கி வச்சிருந்தாரு. இப்போ சொல்றாரு, அந்த சபையின் போதகர்கள் என்ன பண்ணணுமா? படிங்க. விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும். இப்போ சொல்றாரு, அடுத்தது ஊழியக்காரனை கனம் பண்ணுன்றார். ஊழியக்காரரை கனம் பண்ணு. யார்? எந்த ஊழியக்காரனை? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர் இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். கவனிச்சிங்களா? இப்போ உங்களுக்கு நான் தான் இப்போ ஆளு. எங்களை என்ன பண்ணுமா? இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக நீங்கள் என்ன வேண்டும். ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இரட்டிப்பான கணத்திற்கு
பாத்திரராக எண்ண வேண்டும். ஏன் சொல்கிறார்? நன்றாய் விசாரணை போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. என்னென்னா, அந்த காலகட்டத்தில் போரடிக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டே போரடிக்கும் போது அடிப்பாங்களாம். அதை அடிக்காது, விடு, அதை சாப்பிட்டுட்டோம். புரியுதுங்களா? சிலர்த்த வந்து ஊழியக்காரங்க நல்லா இருக்கும்போது நீங்கள் பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்ல வார்த்தைகள்லாம் கொடுக்க முடியும். ஆமென். பாருங்கள், இங்கே இருக்கிற நிறைய விசுவாசிங்க எங்களை கனம் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிறத பாருங்கள், ஒரு பாதி பேர்பட்ட எல்லாரும் பாருங்கள் கனம் பண்ணுறீங்க, நல்லா கனம் பண்ணுறீங்க. உங்கள் கனத்தெல்லாம் எடுத்து பேச போனோம்னா நிறைய சொல்லலாம். பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள், ராதா சிஸ்டர் இருக்கிறாங்க பாருங்கள், வீட்டுக்கு நல்ல ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 7 சிப்பத்தை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. வந்து நல்ல அழகான திடமான பருப்பு, திடமான கோதுமை, எதுவும் மட்டமானது கிடையாது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு வரேன், இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுப்பா. இந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல ஒவ்வொருத்தரையும் எடுத்து பேசி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் பாருங்கள். கர்த்தர் இங்கே இருக்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் சொன்ன நேரம் இருக்காது பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களை கனம் பண்ணுற கனம், எங்களை மதிக்கின்ற மரியாதை தெரியுது. நீ என்ன நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்தில் உபதேசத்தில் பிரயாசப்படுகிறவர்களுக்கு இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக. ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு பேர் சொன்ன ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாரும் பேரையும் சொல்ல முடியும். எனக்கு ஆசை எல்லாரும் பேரும் நிப்பாட்டி சொல்லிட்டு நீங்களாம் எந்த அளவுக்கு நீங்கள்லாம் எந்த அளவுக்கு கனம் பண்ணுறீங்கன்னு எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டி சொல்ல முடியும். எல்லாரும் தான், அவங்க மட்டும் இல்லை, எல்லாரும். அதனால் ஊழியக்காரர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும், நல்ல வாகனத்தில் போகும்போது, நல்ல வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. இவங்களுக்கு இவங்க தேவைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், இவங்க நல்லா இருந்தால் தாங்க எங்களுக்கு நல்லா போதிக்க முடியும், இவங்க நல்லா இருந்தால் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும், இவங்க நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆலயம் கட்டணும்னு வரும்போது நீங்கள் கொடுத்ததை விட ஆபேல் இருக்கிறார் பாருங்க, எல்லாரோட டாப் ஒன்றில் கொண்டு போய் வச்சுட்டார் அவர். வந்து நீங்கள் எல்லாம் கொடுத்த அமௌண்ட், எல்லா அமௌண்ட்டை விட அவர் கொடுத்த சபைக்கு இடம் வாங்கணும்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் கொடுத்த அமௌண்ட்டு பாரு, எல்லாருடைய அமௌண்ட்டை கட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ அமௌண்ட்டு, பல லட்சங்கள். இதெல்லாம் அப்போ நடந்த விஷயங்கள். இதெல்லாம் இருக்க ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள். ஏன் சொல்கிறோம்? எதுக்காக சொல்கிறோம்? புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியம் என்று வரும்போது அப்போனா பாஸ்டர் கம்மியாக கொடுத்தப்ப எங்களை, அது கிடையாது. எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே, ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். ஆக ஊழியக்காரர்கள் என்று ஒரு நான் திரும்ப சொல்கிற ஊழியக்காரர்கள் என்று வரும்போது அவங்க நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா முதல் நீங்கள் சந்தோஷப்படணும். ஆமென். நீங்கள் சொல்லணும், எங்களை விட எங்கள் ஊழியக்காரர் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் நல்லா இருந்தால் தாங்க எங்களுக்கு போதிக்க முடியும், அவர் நல்லா இருந்தால் தாங்க எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும், அவர் நல்லா இருந்தால் தாங்க அவர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியும், எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரம் அவர். அப்போ நாங்கள் அவரை எந்த அளவுக்கு கனம் பண்ணுவேன். சொல்கிறாரு, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாய என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. அந்த காலத்தில் பேப்டிஸ்ட் சபைன்னு ஒரு சபை இன்னைக்கு இருக்குது, பேப்டிஸ்ட் சர்ச் நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம சேலத்துலேயும் பேப்டிஸ்ட் சர்ச்லாம் இருக்குது. இவங்களுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? இவங்களுடைய கொள்கையை ஊழியக்காரரை தரித்திரமாக வை அப்படின்ற கொள்கை. இவங்களை எப்போதும் கீழே வச்சிரு, மேலே கொண்டு போகாதுன்ற ஒரு கொள்கை. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சபையில் இருக்கிற ஊழியக்காரர் கனம் பண்ணவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க, மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரதாகவே அவங்க அதை என்றதே கிடையாது. வந்து அதனால் இந்த பேப்டிஸ்ட் சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா பாவம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்க லைஃப்பில் இருக்கும். வந்து ஏன்? சபையின் உபதேசம் என்ன? ஊழியக்காரன் நல்லா வச்சுறாரு, அவனை எப்போதுமே தரித்திரமாகவே வைத்திரு என்பது பேப்டிஸ்ட் சபையுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை. நான் சொல்கிறேன், ஒரு போதகரை பார்க்கும்போது தான் தெரியும் தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். போதித்து கொண்டிருக்கும்போது நான் வந்து நல்லா இல்லைன்னா நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் கேட்க முடியுமா? இல்லைங்களா? நான் நல்லா இருந்தால் தான் நான் சொல்கிற வார்த்தைகளை உங்களால் கேட்க முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை உட்கொள்ள முடியும்.
நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதல்ல இவரே நல்லா இல்லை, இவர் எங்களுக்கு போதிக்க வந்துட்டாரா, இவரே கஷ்டப்படுறார் எங்களுக்கு சொல்ல வந்துட்டாரா, இவருக்கே வாய்க்கலாம் நமக்கு எப்படி வாய்க்கும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? ஆகவே தான் நான் சொல்கிறேன், முதல்ல நாங்கள் நன்றாக இருக்க விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் நன்றாக இருந்தால் தான் உங்களை நல்லாக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஊழியக்காரர்களை எப்படி ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்? ரெட்டிப்பான கணம். இன்றைக்கெல்லாம் அதை பாருங்க, இந்த விஷயத்தை இந்த ஆர்சி ரோமன் கேத்தலிக் சிஎஸ்ஐ போன்ற இடத்தெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஹானர் பண்ணுவாங்க. ஃபாதராக இருக்கட்டும், ஐயர்களாக இருக்கட்டும், அவங்க நம்மளை மேலாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடோடு பிரசங்கம் நடக்காது. ஆனால் என்னன்னா ஒரு மதிப்பு மரியாதை பாருங்கள், அவ்வளோ ஒரு டாப்பில் கொண்டு போய் வைப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள விட நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் விசாரணை செய்கிற திருவசனத்தில் பிரயாசப்படுகின்றவர்கள். சொல்லப்போனால் ஆர்சி ஃபாதராக இருக்கட்டும், ஒரு சிஎஸ்ஐ ஐயராக இருக்கட்டும், அவங்கள காட்டிலும் அவங்களெல்லாம் பாருங்கள், இயர்லியானா ஒரு நோட்ஸை கொடுத்தா நோட்ஸின் அடிப்படையில் தான் அவங்க சர்ச்சில் பிரசங்கமே பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நம்ம உங்கள் நல்வாழ்வின் அடிப்படையிலே கர்த்தருக்கு தூதுவை கொண்டு வந்து உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும். அவங்க எப்படியோ சர்ச்சை ரன் பண்ணால் போதும், எப்படியோ இந்த மெயின்லைன் சர்ச்சஸை எப்படியோ கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க. அவங்க சபையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அவங்க கட்டடத்தையும் ஸ்தாபனத்தையும் அவங்களுடைய மதங்களையும் அவங்க காப்பாற்றணும் பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையே அந்த மக்கள் அவ்வளோ கனம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள காட்டிலும் கனம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா திருவசனத்தில் பிரயாசப்படுகிற ஊழியர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? நாங்கள் நல்லா இருந்தால் அந்த பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே ஆசாரியன் நல்லா இருந்தால் போதும் பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஆசாரியன் வாயிலிருந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்னைக்கு மட்டும் ஆசாரியன் வீட்டில் படுத்திருந்தானா அந்த வருஷத்துக்கு அவ்வளோதான். சொல்கிறாங்க, இந்த வாரம் சர்ச்சுக்கு வரேன்னா அப்படியோ ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆசாரியன் மட்டும் வெளியே வந்து கரத்தை உயர்த்தி அவங்கள ஆசீர்வதிக்கலைன்னா அந்த வருஷமே போச்சு அந்த மக்களுக்கு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுது இல்லையோ, யூதர்களுக்கு விஷயம் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விஷயம் தெரியும். ஆசாரியன் எழுந்து வந்து கையை உயர்த்தி மக்களையும் ஆசீர்வதிக்கும் போது அந்த மக்கள் நன்றாக இருப்பாங்க. அந்த வருஷத்துடைய விளைச்சலாக இருக்கட்டும், அந்த வருஷத்துடைய வியாபாரம் இருக்கட்டும், அந்த வருஷத்துடைய எல்லா விதமான காரியங்களும் ஏகப்பட்ட மடங்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்திருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அந்த வருஷத்தில் ஆசாரியனுக்கு ஏதோ ஒன்று ஆகி அவன் படுக்க ஆகிட்டானா அவ்வளோதான், இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே தோய்ந்து போய். ஆகதான் தேவன் ஆசாரியனை அந்த அளவுக்கு வாழ வச்சார். ஏன்னா இவன் எழுந்திரிச்சு வந்து மக்களை பிளஸ் பண்ணாதான் மக்கள் நன்றாக இருக்க முடியும். ஆமென். அதே போல தான் இங்கே நானும் ஊழியரை கனம் பண்ணுறது வெறும் ஸ்தோத்திரம் போடுறது மட்டும் இல்லைங்க. நான் சொல்லலையே, நிறைய பேரை சொல்லலாம், நிறைய பேர் பல காரியங்கள் பண்ணுறீங்க, பல விஷயங்கள் பண்ணுறீங்க, பல காரியங்கள் எடுத்து பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கு தான், எல்லோரும் கிடையாது, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஊழியக்காரர் கனம் பண்ணுறதுன்னா ஏதோ வந்து தோத்திரம் போட்டு கும்பிட்டு இன்றைக்கி போனேன் பாஸ்ட்டை பார்த்து ப்ரைஸ்லான்னு சொல்லிட்டு வந்தேன், எப்படியோ ஒரு முகத்தை பார்த்துடும், அப்படி கிடையாது. பொருளாலும் விளைவின் எல்லா முதற்பலாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னா தசமபாகம் மற்றும் காணிக்கையின் மூலமாக கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, அப்பொழுது சொல்கிற ரைட்டு எப்படி? உன் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது, உன் விளைவின் எல்லா முதற்பலனும் கர்த்தரை கனம் பண்ணும்போது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆகவே வெறும் கும்பிட்டு போடுறது கிடையாது, பொருளால் கனம் பண்ணுங்கள். சும்மா பேச்சால் கிடையாது, பொருளால் கர்த்தரை கனம் பண்ணுங்க, பொருளால் பெற்றோரை கனம் பண்ணுங்க, பொருளால் ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. ஆமென். ஒரு வார்த்தையால் மட்டும் போகக்கூடாது. எல்லா இடத்துலையும் கனம் என்று வந்தாலே அந்த இடத்துல கூட ஜாயிண்ட் ஆகி வரக்கூடியது பொருள். ஆமென். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன இன்னைக்கு கர்த்தர், பெற்றோர், ஊழியக்காரர் 3 பேரை சொன்னேன். நீங்கள் எந்த இடத்துல யாரை கனம் பண்ணணும்னு நினச்சாலும்
முதல்ல பொருள் என்ற ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருள் என்னைக்கு போதும் அன்றைக்கி தான் அவங்கள கனம் பண்ணதுக்கு அவைகள் எல்லாமே ஈக்குவலாக மாற்றப்படுகிறது. ஆகவே வெறும் வார்த்தையால் கிடையாது, திரும்ப சொல்கிற பொருளால் கனம் பண்ணுங்கள், 1000 மடங்கு பெருக்கத்தை உங்கள் வாழ்வில் நிச்சயம் பார்ப்பீர்கள். ஆமென். அடுத்த வாரத்தில் 2வது காரியத்துக்கு போகிறோம். இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம் இந்த பெருக்கத்தின் பிரமாணத்துக்காக கடவுள் வைத்திருக்கிற இன்னொரு பிரமாணம் என்ன, அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம். இது எப்படி இந்த டைத்து கூட நிறைய போதிச்சுட்டேன், அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சிட்டோம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட், அது ரொம்ப கவனமாக கேட்கணும். அது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டு பாருங்கள். நான் பெருக்கத்துக்கு நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எழுந்து நிற்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தரை கனம் பண்ணுறோன்னு சொல்கிறது வெறும் வார்த்தைகளால் மட்டும் இருக்கக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். 2வது பொருளால், முதற் பலனால், ஃபஸ்ட் அண்ட் பெஸ்டால் கர்த்தரை கனம் பண்ணும்போது, அது கொடுக்கும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அந்த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுனாலே உள்ளம் அங்கே வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு முதல் தரமானது எடுக்க மனசு வராது, தரமானதை கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஊழியக்காரங்களை கர்த்தரை பெற்றோர்களை கடைசி இடத்துல வைக்கக்கூடாது. ஒருத்தரை கனம் பண்ணுறோம், கர்த்தரையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், கனம் பண்ணுறோன்னு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்குதோ அதை எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அவர்களை இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவு அவர்களை கனம் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. நம்முடைய கிருபை, தயவு, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் ஏன் நாங்கள் தொய்ந்து போனோம், ஏன் குறுகி போனோம், ஏன் பற்றாக்குறை என்பதற்கு காரணத்தை கண்டுபிடித்தோம். உம்மை கனம் பண்ணுகிறோம் என்ற விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய முதல் தரமானதையும் சிறப்பானதையும் சிறந்ததையும் கொடுக்காமல் ஏதோ கொடுத்தா போதும், ஏதோ வாரம் போயிட்டு வந்தால் போதும், பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்லிட்டு வந்தால் போதும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் எஜமான நாளால் என் கனம் எங்கே என்று கேட்டீரே. ஆகவே இன்றையிலிருந்து எங்கள் உள்ளத்தை உமக்கு நேராக எடுக்கிறோம் கர்த்தாவே. உம்மை கனம் பண்ண எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எது முக்கியமானதாக தோன்றுகிறதோ அதை உங்களுடைய சமூகத்தில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்க போகிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்கள் உம்மை கனம் பண்ணுகிற ஆள் என்பதை எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் காண்பிக்க போகிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.